சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பார்வதி, என்ன எல்லாரும் அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என் மலர் எப்படி இருக்கா பாத்தீங்கல்ல? அர்ஜுன், என்னடா நம்ம மலரா இது? ஆமாமா, என்ன பொறுத்த வரைக்கும் என் மலர் எனக்கு ஒரு தேவதை மாதிரி தான். அதனாலதான் அவளை ஒரு தேவதை மாதிரியே பெயிண்டிங் பண்ணி மாட்டிட்டேன். ஏன் பாஸ், அதெல்லாம் ஓகே தான். அத உங்க ரூம்ல மாட்டிருக்கலாம்ல, எதுக்கு இங்க மாட்டிருக்கீங்க? கட்டரும்பு, ரூம்ல மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நான் பாக்குற இடையெல்லாம் எனக்கு மலரா தான் தெரியணும். அதுக்காக தான் எல்லா இடத்துலயும் மாட்டிருக்கேன். ஓ அர்ஜுன், எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க? இப்ப இவ போட்டோ இங்க மாட்டலன்னு யார் கேட்டா? துர்கா, இது என்ன கேள்வி? அர்ஜுனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் பண்றான். இதுல என்ன இருக்கு? அப்படி சொல்லுங்கம்மா. அக்கா, மலர் யாரு? இதெல்லாம் ஒரு கேள்வி. அவ இந்த வீட்டுல ஸ்வீட் செய்யறவ. பாஸ், நீங்களே ஏதாவது பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பீங்களே, சொல்லுங்க. அதாவது கட்டரும்பு, மலர் யாரு? என் தேவதை, என் பொண்டாட்டி. அது மட்டுமா, இந்த வீட்டோட மருமக, மகாராணி, ஏன் எஜமானின்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது எல்லா இடத்துலயும் அவ போட்டோ இருக்கிறது தப்பு இல்ல? அதானே, தப்பு இல்ல. யார் சொன்னா தப்புன்னு? அதேதான். இதுக்கப்புறம் என் அம்மாவுக்கு அப்புறம் இந்த வீட்ல எல்லாமே என் பொண்டாட்டி தானே. அது மட்டும் இல்ல, மலருக்காக இன்னும் என்னென்னமோ செய்ய போறேன். இது வெறும் ட்ரெய்லர் தான். இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய பார்க்க போறீங்க. என்னம்மா, நான் சொல்றது கரெக்ட் தானே? சரியாதான் அர்ஜுன் சொல்லிருக்க. அர்ஜுன், இத மட்டும் மலர் பார்த்தான்னா ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஆமா, மலர் எங்க? பார்வதி, மலரை கூப்பிடுமா? இல்ல சார், அவ ஸ்வீட்ஸ் டெலிவரி கொடுக்கறதுக்காக கடைக்கு போயிருக்கா. ஓ, அப்படியா? என்ன பார்வதி இதெல்லாம்? நீங்க சொல்ல மாட்டீங்களா? என்ன அர்ஜுன், நான் என்ன சொல்லணும்? மலர் யாரு? என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு? பாஸ், உங்களோட தேவதை, உங்க பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமக, மகாராணி, இவ்வளவு ஏன் எஜமானின்னு கூட சொல்லலாம். அதான பாஸ்? அதேதான். அப்படிப்பட்ட இந்த வீட்டோட மருமக மலரு, இந்த அர்ஜுனோட ஒய்ஃப் மலரு, இந்த மாதிரி ஸ்வீட் டெலிவரி பண்றதுக்காக இந்த வேகாத வெயில்ல இப்படி கடை வீதிக்கு போனா நல்லாவா இருக்கும்? மலருக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா? இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஒரு ஆள் வைங்க. மலரை கஷ்டப்படுத்த கூடாது. ஓகே? அதுக்கு எதுக்கு ஆள் போடணும்? அதான் இந்த வீட்லயே 2 பேர் இருக்காங்களே. இவங்களதான் மலருக்கு அசிஸ்டண்டா அவளுக்கு கீழே வேலை பார்க்க சொல்லிருக்காங்களே நம்ம செண்பகவல்லி மேடம். இவங்க பாத்துக்குவாங்க. எப்படியோ யாரோ செய்யுங்க, ஆனா மலரை வேலை வாங்காதீங்க. ஓகே? பார்வதி, மலர் எப்போ வருவா? கொஞ்ச நேரத்துல வந்துருவா அர்ஜுன். அவ வந்ததும் இந்த போட்டோவை பார்த்துட்டு அவ முகத்துல ஏற்படுற சந்தோஷத்தை நான் பார்க்கணும். மலர் வந்தோடனே என்ன கூப்பிடுங்க. சரி. ஆமா அண்ணா,
இந்தாங்கண்ணே ம் பாத்து. அண்ணே எல்லாம் சரியா இருக்கான்னு கொஞ்சம் பாத்துக்கோங்க. எல்லாம் சரியா இருக்கும்மா. ம். ஆ. இந்தாம்மா, இதுல ஸ்வீட்டுக்கான பணமும் அடுத்த வாரத்துக்கு தேவையான லிஸ்டும் இதுல இருக்கு. இதையும் சீக்கிரம் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருமா, லேட் பண்ணிடாத. ஆ இல்லண்ணே நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அக்கா சொல்லுக்கா. மலர் எங்கடி இருக்க? வீட்டுக்கு எப்போ வருவ? இப்பதான்க்கா ராமநாதன் அண்ணன் கடைக்கு டெலிவரி கொடுக்க வந்தேன். இன்னொரு 4-5 கடைக்கு போக வேண்டியது இருக்கு. ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு நான் அப்படியே ஆர்டர் எடுத்துட்டு வந்துருவேன். ஏன்க்கா கேக்குற? ஹே, அதெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம். நீ சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. அக்கா என்னக்காச்சு? அதெல்லாம் போன்ல சொன்னா நல்லா இருக்காதுடி. நேர்ல வந்து நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. சீக்கிரம் வா. என்னக்கா போன்ல சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்னக்கா பெரிய விஷயம்? எதுக்காக நீ என்ன இவ்ளோ அவசரமா வர சொல்ற? ஐயோ, உனக்கு இப்படி சொல்லி நான் புரிய வைப்பேன். ஒரே சந்தோஷமான விஷயத்த நீ பார்க்கணும். அதுக்காக தான் உன்னை சீக்கிரம் வர சொல்றேன். அப்படி என்னக்கா சந்தோஷமான விஷயம்? ஏய், கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. முதல்ல நீ கிளம்பி வா. நீ நேர்ல வந்து பார்த்தாதான் உனக்கு தெரியும். என்னக்கா நீ இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறத பார்த்தா சந்தோஷ் மாமா இன்னைக்கும் உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்காரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மலர். இந்த சந்தோஷம் உனக்கானது. அத நீ நேர்ல பாக்கும்போது உனக்கே தெரியும். அதனாலதான் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு சீக்கிரமானு சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா போன்லயே கேள்வி கேட்டுட்டு இருக்க? டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, வா. ஐயோ, நீ சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்குக்கா. ப்ளீஸ்க்கா சொல்லேன்க்கா. அப்படி என்னதான்க்கா விஷயம்? மலர், நேர்ல வந்து பாருன்னு சொல்றேன்ல, வா. சரிக்கா, நான் உடனே வரேன். சரி, ஓகே. அக்காக்கு அண்ணா, என்ன 1/4 கிலோ மிச்சர் கொடுங்கண்ணா. இதோ. அண்ணே ஆ? நான் வரேன். சரிம்மா சரிம்மா, 1/4 சொல்லுங்க. கிலோ எவ்வளோண்ணே? துர்கா, என்னம்மா இது? ஆளே மொத்தமா மாறி அந்த மலர் பக்கம் சாஞ்சிட்டா. நானும் ஏதோ கொஞ்ச நாள்ல திரும்பவும் ஏதாவது சண்டை வந்து வழக்கம் போல அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு பார்த்து ஒரு நம்பிக்கையில இருந்தேன். இவன் பண்றதெல்லாம் பார்த்தா அது நடக்கவே நடக்காது போலமா. ஆமாக்கா, அவன் சொன்னதை கவனிச்சிங்களா நீங்க? இத்தனை நாளா செண்பவள்ளி அம்மாக்கு அப்புறமா இந்த வீட்ல எல்லாமே நீதான்னு எல்லாருக்குமே தெரியுமே. ஏன் அத செண்பகவல்லி அம்மாவும் அர்ஜுனுமே அடிக்கடி சொல்லிருக்காங்களே. ஆனா இப்போ அவன் என்ன சொன்னான்னு பாத்தியா?